இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க உள்ளே என்ட்ரானதுமே அவளை அங்கே எல்லாருமே ரொம்ப சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஹஸ்பண்ட் அங்கே ஷென்யூ வர்றான். அவன் நம்ம ஹீரோயினுக்காக பொக்கே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ரொம்பவே ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு, உனக்காக பாரு நான் சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ண வாட்ச் உனக்காகன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு, நீ என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, நீ என்னோட சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அவனுக்கு கால் வந்ததுமே வேமா அவன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டேக்கா. வந்தவன் எனக்கு ஆஃபீஸில் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா, என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஆஃபீஸோட வேலை தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பரவாயில்ல நானே என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவன் அங்கே அவனோட மிஸ்ட்ரஸ் மியாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். ஹீரோயினை சீட் பண்ணிட்டு இருக்கான் போல். அங்கே போனதுமே அந்த மியா ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, நாளைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது என்னோட சேர்ந்து வந்து கலந்துக்குவீங்களான்னு சொன்னதுமே இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் ரொம்பவே அவளுக்கு கோவமாயிருது. நான் எல்லாத்தையுமே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன், அப்படி இல்லைனா என் பேர் வந்து கெட்டு போயிடும், எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே தூக்கி அவங்க எறிகிறா. ஸோ அவங்க வெளியே ரோட்டில் போகிறவங்க மேலே அங்கே பட்டதுமே அவங்க எல்லாருமே கோவமாயிட்டு, இந்த வீட்டிலேருந்து எப்போ பார்த்தாலும் எதனால் கீழே விழுந்துட்டே இருக்குது, ரூல்ஸ்ன்றதே கிடையாது, என்ன மாதிரி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதே வாடிக்கையாக போச்சு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது என்ன இதெல்லாம் அப்படின்றா சொன்னதும் அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ இப்படி என்னை ஏமாத்தலாமான்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த வாட்சை தூக்கி அவ கையில் கொடுத்துட்டு, இது ரொம்பவே ப்ரீசியஸானது, இதை நீ வச்சுக்கோ, நான் வந்து இல்லாதது உனக்கு எப்பயுமே ஃபீல் ஆகாது, உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட்மே போயிட்டு இருக்கும்போது, மேடம் நீங்கள் என்ன உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டீங்களா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன்னு சொல்லி கேட்கலையான்னு சொன்னதுமே அவர் வந்து மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவரை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அவர் ஆஃபீஸ்க்காக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காரு அப்படின்றத சொல்லும்போது அவரோட நேச்சரே டோட்டலாக மாறி போயிருக்கு, அவர் இப்போ ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணுறாரு, நிறைய பில் எல்லாமே பே பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் இதை பற்றி ஏன் கேட்க மாட்டீங்களான்னு சொன்னதும் என் ஹஸ்பண்ட் வந்து மற்றவங்களோட சேர்ந்து சோசியலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதை போய் நான் தடுப்பேனான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏதோ அவர் மேலே டவுட் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் எப்படி அவர் மேலே டவுட் படுவேன், இத்தனை வருஷமாக நான் அவர் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், அவர் ரொம்பவே நல்ல மனுஷன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியல, ரொம்ப அமைதியாகிடுறாங்க. நான் ரெடி பண்ண சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதும் ஆமாம் மேடம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அவங்க மியா அவங்க அம்மாட்ட பார்த்தீங்களா அவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வாட்சை எனக்காக கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு காமிச்சதும் வாவ் என்னோட சன்னிலாம் எவ்வளோ பெரிய பணக்காரே, நாளைக்கு வர்றவங்களாம் வந்து இதை பார்த்துட்டு எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட் கொடுத்துருக்கறத நினச்சி அவங்களுக்கு வைத்தறிச்சல் ஆகும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் இதே என்னமோ எனக்கு ஃபேக் மாதிரி தோணுதேன்னு சொன்னதுமே அவள் உடனே நெட்டை சர்ச் பண்ணி பார்க்குறா. பார்த்தாங்க அந்த அவள் பார்த்த வாட்ச் மாதிரி அது இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படின்னா இவன் எனக்கு ஃபேக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லி ரொம்ப கோவமாயிட்டு அந்த வாட்சை தூக்கி அங்கே வெளியே எரிஞ்சதுமே அங்கே கார் ஹீரோயினோடது போயிட்டுருக்கு, அதில் போய் எங்கள் பட்டு கண்ணாடி உடஞ்சி போனதும் டக்குன்னு பிரேக் போட்டுறாங்க. மேடம் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கீழே இறங்கி பாரு வேறு யாருக்காச்சும் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன்கிட்ட கால் பண்ணி நீ வந்து எனக்கு ஃபேக்கானதுவா நீ கொடுக்குற, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமாக இருக்குது அப்படின்ற சைட் அவர் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கவுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது, அது இந்த வேர்ல்ட்லேயே ஒன்று தான் இருக்குது, அதோட விலை நான் உனக்கு அனுப்பி விட்ருக்கேன் பாரு 5 மில்லியன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணுமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளே அவ்வளோ வந்து காஸ்ட்டை வந்து உள்ளதை நம்ம போய் கீழே போட்டோமேன்னு சொல்லிட்டு கீழே தான் எங்கேயாச்சும் கிடக்கும், உடனே போய் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் மேலே பார்த்துட்டு இருக்கும்போது மேடம் இப்படி மேலே இருந்தால் பொருள் விழுந்திருக்குன்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கவங்களுமே அந்த வீட்டிலேருந்து எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் வந்து விழுந்துட்டு தாமா இருக்குது, யாருமே வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை, ரூல்ஸே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப அம்மாவும் பொண்ணு ஓடி வந்து அந்த வாட்சை பார்க்குறாங்க. வாட்ச் வந்து உடஞ்சி போயிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த கார் மேலே பட்டு தான் வாட்ச் உடஞ்சி போயிருக்கு, அவள் தான் காரணம், அவள் காரால் தான் நம்ம வாட்ச் உடஞ்சி போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு அவள் கிளம்பிடுறா. ஹீரோயினை பார்த்ததுமே நீ தானா அது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அவளுமே வந்து சொந்தக்கார பொண்ணுங்க தான், உன் காரால் என்னோட வாட்ச் வந்து உடஞ்சி போயிருக்கு, மரியாதையோட நீ இப்போ அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே காரை வாட்சை விட்டு அடித்து உடைச்சது இல்லாமல் பார்த்தையா எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இவளோட காரை பாருங்களேன், இனிமே வந்துட்டு இவர் ரொம்ப பூவர் தான், எப்படி வந்துட்டு காரெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்னோட காரு ஏன் காசு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், உனக்கு என்ன அதை பற்றி இருக்குது, உங்களை மாதிரி கேவலமான குடும்பமா, எங்கள் அம்மா வந்து ஒரு கெட்ட பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க டாக்ஸிக் வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க, அந்த ஆளை வந்து விட்டுட்டு வந்தப்ப எங்கள் அம்மா நிம்மதியாக வீட்டில் இருக்க விடாமல் அவங்க சாவுக்கே காரணமாக இருந்து கடைசியில்
வயசுல அவங்க இறந்ததுமே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பறிச்ச குடும்பம் தானே நீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க அந்த லேடி சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்க, சொத்தெல்லாமே எங்களோடது, எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து சேர்ந்துருக்கு, இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க எப்பயுமே பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் சொல்லும் போது நான் வந்து எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கேன் தெரியுமா, என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வந்து ஒரு வழி பண்ணி விட்டுருவாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே அதிகமா கோவம் ஆயிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கோ, இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நான் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கும், நான் எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண தேவை கிடையாது, இங்க பாத்தியா கஸ்டமைஸ் பண்ண வாட்ச் இதோட வந்து 5 மில்லியன், இதை வந்து உனக்கு வாங்குறதுக்காச்சும் தகுதி இருக்கா, இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இது எப்படி மட்டும் இருக்கும், இது நான் வந்து ஷென்யூக்காகலாம் கொடுத்தேன் அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துச்சேக்கா. அப்போ அவ நீ என்ன வந்து நினைச்சிட்ருக்கா, அது என் ஹஸ்பண்ட் கொடுத்தது, அதை எதுக்கு நீ டச் பண்ணிட்டு இருக்கா, அவர் நினைச்சாருன்னா உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவாரு, ஒழுங்கா காம்பன்சேஷன் பண்ணிட்டு போன்னு சொல்லி பேசும்போது என்னை வந்து அவன் சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. பட் அவ என்ன ரொம்ப லவ் பண்றான், அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்பங்க நம்ம ஹீரோயின் உன் ஹஸ்பண்ட் பேசிட்டே இருக்கியே, சரி ஓகே அந்த ஹஸ்பண்டை தான் வர சொல்லேன் பார்ப்போம், அவ வந்து என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு அங்கன்றத சொல்லிட்டு அங்க பேசும்போது அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயின் இவ வந்து என்னோட திங்ஸை வந்து உடைச்சிட்டா, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இவளை ஒரு வழி பண்றதுக்கு உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்டை சொல்லி உங்களுக்குமே நான் வந்து ஜாப் வந்து போட்டு கொடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டேக்கா. அங்க அந்த ஷென்யூக்கு அங்கே கால் பண்ணிட்டு அவள் பேசிட்டேக்கா, டார்லிங் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்த வாட்சை ஒரு லேடி உடைச்சிட்டு அதுக்கு காம்பன்சேஷனுமே கொடுக்காம என்னவே வந்து மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அவனோட வாய்ஸை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவன் தானான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. கடைசியில் வேணை ஏமாத்திட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது. அதை பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே அந்த வாட்ச் வந்து அவள் கொடுத்ததாச்சு, அது உடஞ்சி போச்சுன்னா அவள் எனக்கு கொல்லாம விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு விழுந்தடிச்சு வேமா வந்துட்டேக்கான். இப்போ பாரு என் ஹஸ்பண்ட் வந்துடுவான், வந்து உன்னை ஒரு வழி பண்ணுவான்னு சொன்னதும் அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இவளை வந்து சின்ன வயசுல விரட்டி விட்டாங்க. அப்புறமே இவங்களை வந்து தொந்தரவு பண்ணிச்சேக்கா, போறாம பிடிச்சவ, பணக்காரவங்களை பார்த்தாலே இந்த மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் தான் அப்படின்ற செய்யிட்டு அந்த ஜால்ரா கூட்டமே பயங்கரமா ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பத்தி அவ ரொம்ப மோசமா பேசினதுமே கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வச்சதுமே என்ன தெரியுதான் என்னை அடிப்பான்னு சொல்லிட்டு அங்கே கையை ஓங்கிட்டு வரா. பட் அங்கே அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சிக்கிட்டதும் ஹீரோயின் இன்னுமே 4 சாத்தி விட்டா, பயங்கரமா கத்திட்டு என்ன தைரியம் தான் என் மேல கையை வைப்பன்னு சொல்லிட்டு ஒரு பைத்திய மாதிரியே அவள் வந்துட்டு பிஹேவ் பண்ணிச்சேக்கா. இவளோட கார் எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்துட்டு இவளை ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க அசிஸ்டண்ட்டையும் அவளையுமே பிடிக்க சொல்லிட்டு அங்க வந்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு எங்க காரை உடைக்க போயிட்டுருக்கா. அப்பங்க நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் பண்ணிச்சுக்கா, அதை பண்ணேன்னா அது உனக்கு டேஞ்சர் அப்படின்றத அவ சொல்றா. பட் ஆனா அங்க அதுக்குள்ள வந்து மேனேஜர் வாங்க அங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவன் போனா அங்க சொந்தக்காரங்க முன்னாடி இவன் வந்து மாட்டிக்க வேண்டியதா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவன் ஐடியா பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. மேடம் என்னாச்சுன்னு சொன்னதும் எம்எல்ஏ வந்து பழி போட்டுட்ருக்காங்க, நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க பேசும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் திரும்பி நின்றுச்சேக்கா. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க மேடம், நீங்கள் பாஸோட ஒய்ஃப், உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிட்டுருக்கு. ஏன்னா இவனை வேலைக்கு வச்சதே ஹீரோயின் தான், பட் இவளுக்கு வந்து அவன் நம்பிக்கையா இல்லாமல் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து இவ்வளோ துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயின் எதிர்பார்க்கல. அங்கே இருக்க எல்லாருமே இங்கே என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ணது அவ தான், எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் என்னமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும் இந்த ஃப்ளாட் எல்லாமே அவங்களோடது, அவங்கே வந்துட்டு இங்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த லேடிட்ட வந்து இப்போ காம்பன்சேஷன் வாங்கி ஆவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான், இல்லை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படியா என்கிட்ட இருந்து நீ காம்பன்சேஷன் வாங்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்த ஆளுக்கு வாயில் வார்த்தையே வர மாட்டுது. ஐயோ கடவுளே யார்கிட்ட வந்து முன்னாடி நிற்க வச்சு என்னை மாட்டி விட்டுட்டான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு மேடம் நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, அங்கே காரை உடச்சிருக்கீங்கல்ல, பேசாமல் நீங்கள் வந்துட்டு காம்பன்சேஷன் வந்துட்டு கொடுங்க அப்படின்ற சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பி விட்டா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிட்டு அந்த வாங் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள்கிட்ட ஃபோனை கூட என்ன தைரியம் இருக்குது, உன்னை ஜாப்பை விட்டு நான் ஃபயர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எங்க கேட்டுட்டதுமே நம்ம ஹீரோயின் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுற அதிகாரம் அவனுக்கு கிடையாது அப்படின்றமே அவன் இப்படி சொல்கிறானா, அப்படின்னா இவன் இதுக்கு முன்னாடியுமே இதே வேலை பண்ணியிருக்கான்னு தான் நான் அர்த்தம், இவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டிருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே கோவமாயிடுச்சுக்கு. அப்பங்க அவரு பாஸ் உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் வந்து
ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க பனிஷ்மெண்ட் அடையணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இன்னும் 5 மினிட்ஸில் உனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்றத அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து காமிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே இப்போ பாரு என் ஹஸ்பண்ட் 5 மினிட்ஸில் வேலையை விட்டு அவனை தூக்க போகிறாருன்னு சொன்னதும் ஹீரோயின் அவன் எப்படியோ தூக்குவான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்தா இன்னும் கான்ஃபிடென்ட்டோட பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட் போய் அவர் இப்படி மேனேஜரை ஜாப்பை விட்டு தூக்குறேன்னு சொல்லி பேசினாருன்னா எந்த ஒரு நோட்டீஸுமே கொடுக்கக்கூடாது, இது மேடமோட ஆர்டர் அப்படின்றத சொல்லிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே ஓகே மேடம்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, நீ சும்மா வந்துட்டு ஹஸ்பண்ட்னே பேசிகிட்டு இருக்கே, அவனால் வந்து இவரை ஜாப்பை விட்டு நீ தூக்க முடியும்னு நினைக்கிறியா, வேணா வந்துட்டு அவனை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுன்னு சொன்னதும் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி என்னை ஜாப்பை விட்டு போக வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது இவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு இந்த ஓட்டலக்காரனை இப்போ பாருன்னு சொல்லிட்டு உடைக்க போகும்போது நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, நீ இப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு திரும்ப காம்பன்சேஷன் உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆளுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு கல் கம்பி எல்லாத்தையும் வச்சு அடித்து அங்கே உடைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதையும் ஸ்டாப் பண்ணல, கூலாக பார்த்துட்டு இருக்கா. அங்கே டிக்கியை ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸாக இருக்குது. அதை பார்த்ததுமே அவங்க வாயடிச்சு போயிடுறாங்க. இவ்வளோ கிஃப்ட்ஸா அப்படின்ற செட்டி எடுத்ததும் இதெல்லாம் ஃபேக்காக கொண்டு வந்து சொந்தக்காரவங்களை மயக்கலான்னு பார்த்தியா அப்படின்ற செட்டி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்க சொன்னதுமே ஒன்றுமே ரொம்பவே ப்ரீசியஸ் ஆனது, நீ இதை உடைச்சேன்னா உன்னால் இதுக்கு காம்பன்சேஷன் பண்ண முடியாதுன்னு அவ சொல்கிறா. இவ பேச்செல்லாம் யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க, இவ ஏன் லெவலுக்கு தகுதியா, ஒருவேளை நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்தவ இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவாக காரு பொருள் எல்லாமே வச்சிருக்காளாமா, இவ நடிப்பை யாரும் நம்ப வேணாம், உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கார் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அங்கே இருக்க அந்த ஒயின் அந்த நெக்லஸ் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பண்ணதுக்கு வந்துட்டு எனக்கு மொத்தமாக 30 மில்லியன் காசு வந்து காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும், இல்லை 4 வருஷம் நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சாகணும்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் வந்து இது என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஆமாம் கரெக்ட் தான், இது எவ்வளோ வந்துட்டு வேல்யூவான கார் தெரியுமா, இங்கே பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள், காரோட வேல்யூவே 50 மில்லியனுக்கு மேலே இருக்கும், அவங்க உங்களுக்கு கம்மியாக தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஸோ கேட்குற காசை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அப்போ நம்ம உடைச்சது எல்லாமே ஒரிஜினலா, ஐயோ கடவுளை இவ பேச்சை கேட்டு நம்ம நாசமாக போயிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. நீ இப்போ பண்ணது இப்போ நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரிஜினல் தான், இவ்வளோ வந்து காசுன்றதுமே போட்டிருக்கு, ஸோ நீ இப்போ வந்துட்டு பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ வந்துட்டு பேமெண்ட் பண்ணி ஆகணும், பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் தான் கண்ணால் பார்த்தோம்ல இவ தான் நான் அடித்து உடைச்சான்னு சொன்னதும் அவங்க சொந்தக்காரவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே அது கால் பண்ணிவிட்டு அவங்கிட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த லேடி என்னை பயமுறுத்திட்டு 30 மில்லியன் காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நான் வந்துட்டு இப்போ தான் உனக்கு 1 மில்லியன் கொடுத்தேன், எனக்கு என்ன பத்தாதான்னு செட் அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சொன்னதான் ஞாபகம் வருது, அவர் இப்படி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறாரு மேடம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் கொடுத்த காசெல்லாம் இவளுக்கு தான் நீ செலவு பண்ணியிருக்கேடான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எவ்வளோ ஒரு முட்டாளான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து இந்த மாதிரி ஒரு இடியிட்ட ஏமாந்துட்டமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு இருக்கு. அப்போ அவன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ஃபோனை கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு 30 மில்லியன் காசை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாய்ஸ் என்னமோ ஃபெமிலியராக அவனுக்கு தோணுது. பட் அங்கே அவன் நான் வந்துட்டு 5 மில்லியன் கொடுத்துட்டு போகிறேன், நீ வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக ஓடி போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொன்னதுமே நான் வந்து இப்போ கேட்டிருக்க காசே ரொம்ப கம்மி தான், நான் வந்து முறைப்படி காசு கேட்டேன்னா கண்டிப்பாக உன்னால் பேமெண்ட் கூட பண்ண முடியாது, ஸோ ஒழுங்காக வந்துட்டு நீ காசை வந்துட்டு பேமெண்ட் பண்ணி, இல்லை நான் 4 வருஷம் ஜெயிலில் அவளை தூக்கி போடுறேன், அங்கே பெயிலில் வந்து நீ எடுத்து கேஸை வாதாடிக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கோர்ட்டு கேஸுன்னு போ, நான் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போடா, நடுத்தருவில் பிச்சை தானே எடுக்கணும், ஒன்றுமே இல்லாத வேண்டாம் இவன். ஸோ ஹீரோயின் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கடைசியில் அவளவே இவன் சீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவளுக்குமே வந்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அவன் வரட்டும் அவனை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க எல்லாரையுமே பார்த்து நான் இது எல்லாமே உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன், நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொந்தக்காரவங்களை மீட் பண்ணுறோம், ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலான்னு வந்தேன், பட் அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியே இல்லாத ஜென்மங்க, எப்பயுமே வந்துட்டு யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ பின்னாடி நாய் மாதிரி வாலாட்டிட்டு போகிற ஜென்மங்க நீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறா. என்னப்பா உங்கள் ஹஸ்பண்ட் வருவான் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு என்னென்னமோ டைலாக் பேசினேன், பட் இப்போ வரைக்கும் அவன் வரலை, என்ன காசு அனுப்புவானா இல்லை அனுப்ப மாட்டானா, ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் நடக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு நீ வாய முடிட்டு பேசாமல் என் ஹஸ்பண்ட் வருவான்னு சொன்னதும் சரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கே உண்மையிலே வந்துட்டு ஹஸ்பண்ட் தானா மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே மேரேஜ் ஆகலை அப்படின்ற சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் ஆயிரும்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னா நீ மிஸ்ட்ரஸா, ஒருவேளை அவனை
அவனுக்கு ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் மேரேஜ் ஆகி போயிருக்குமா, ஒன்று அவன் சீட் பண்ணிட்டு இருக்கானா, உன்னை மிஸ்ட்ரஸாக வச்சுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்கே ஒருவேளை வந்துட்டு உன்னோட அந்த ஹஸ்பண்ட் அவனோட ஒய்ஃப்ட போய் காசு எதுவும் பெக் பண்ணிட்டு இருப்பானோ, காசு கொடு பேபி நான் வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாம இரு, அவர் வந்து டேஷனல் குரூப்போட ஓனர்னு சொன்னதும், ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கே, நான் ஒரிஜினல் ஓனர் நம்ம ஹீரோயின் தான். ஸோ அங்கே அவன் திரும்ப நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி, பேபி நான் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு 50 மில்லியன் காசு தேவைப்படுது, நீ சென்ட் பண்ணு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து அவட்ட கேட்டது 30 மில்லியன், பட் இவன் 50 மில்லியன் என்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஸோ என் காசை பூரா உருப்படி இல்லாத பையன் இப்படியே வாங்கி இவளுக்கு செலவு பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு நான் இப்போ யூரோப் கிளம்பிட்டேன். என்னால் இப்போதைக்கு வந்துட்டு உனக்கு காசு சென்ட் பண்ண முடியாது, நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன், வந்த பிறகு அதெல்லாம் ப்ராஜெக்டை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டுக்கு காசு வாங்கிட்டு வாயில் போட்டுட்டு பொய்யாடா பேசுகிற, உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. கொடுக்குறேன்னு சொன்ன பாதி நேரம் முடிஞ்சு போச்சு, இப்போ காசும் கொடுக்கல, உன்னோட ஹஸ்பண்ட் வரலையே, என்ன நடந்துட்டுருக்கு, அப்புறம் உன்னை வந்து ஜெயிலில் தான் போடணும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை வச்சு அங்கே பிடிக்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்துடுறான். பேபி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினும் அங்கே அசிஸ்டன்ட்மே காருக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க போல். அங்கே வாங்க வந்துட்டு பயந்து போய் அங்கே வந்துட்டு நிற்கிறாரு. நீ என்ன தைரியம் தான் என்னவே எதிர்த்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டுப்ப, உனக்கே நான் அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு பேசினதும் அவர் பயந்து போயிட்டு, அட பாவி வாட்டிக்காதடா உன் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு செய்யலாம் செஞ்சு காமிக்கிறாரு. பட் முட்டாப்பையிலுக்கு எதுவுமே புரியலை. அந்த காரை வந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே அசிஸ்டண்ட்டுமே நம்ம வந்து அவன் வரும்போது வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்துருக்காங்க. ஸோ இவனுமே வந்து அந்த காரை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது, அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு 30 மில்லியன் ரொம்ப கம்மி, இது கண்டிப்பாக வந்துட்டு கூட தான் இருக்கும், இவன் ஏன் என் உயிரை போட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்ருக்கா. அவளை பார்த்தா பைத்திய மாதிரி, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படிப்பட்ட அழகான ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு இந்த மெண்டலை வந்துட்டு எதுக்காக அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஸோ மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அழகா பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி பப்பாட்டி வேணும்னு, அதே மாதிரி தான் இந்த முட்டாப்பையிலும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து இங்கெல்லாம் வந்து நின்றுட்டு என் வேலையை கெடுத்துட்டு விரும்பலை, நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளேருந்து பேசினதும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு கொடுத்துருவாருன்னு சொன்னதும் அவங்க சொந்தக்காரவங்க டேசன் குரூப்போட ஓனர்ப்பா அப்படின்ற சைட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்மளுக்குமே அவன் ஜாப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவன் காசை கொடுப்பான்னு பார்த்தா பக்கத்தில் போய், மேடம் இப்போ கொஞ்சம் நீங்கள் நாளைக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் காசு வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் உள்ளே இருந்து அந்த பேசுகிற எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கா. வசமாக வந்துட்டு மாட்ட வைக்கணும்னு தான் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் அழுகையோட சிரிப்பாக வந்துட்டுருக்கு. உன்னை நான் எவ்வளோ நம்புனா நீ வந்து அவ கூட சேர்ந்து காதல் நாடகம் ஆடிட்டு ஏம்னாடி அவளுக்காக கெஞ்சிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவன் வந்து காசு இல்லாமல் தான்ப்பா வந்திருக்கான், ஒருவேளை பொண்டாட்டி காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ, அதனால தான் இங்கே வந்துட்டு இவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, அவர் நினச்சா அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாங்க நீயே வந்து ஒரு மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பேசினதும், கூடி சீக்கிரம் அவர் என்ன மேரேஜ் பண்ண போகிறாருன்னு சொன்னதும், ஆமாம் நான் இன்னும் வந்து ஒரே மாதத்தில் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே அங்கே வீடியோ எடுத்து அங்கே வச்சுக்கிறா. உடனே இவன் அங்கே வந்துட்டு காசு வந்துட்டு ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா அவங்க எல்லாத்தையுமே. பட் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே கம்பெனிலேருந்து எதுவுமே அவனுக்கு கிடைக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ண சொல்லிடுறா. ஸோ அதே மாதிரி அவனுக்கு கால் பண்ணி வந்து கேட்டாலுமே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு, மேடம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே விற்று அவளுக்கு கொடுத்து அடைச்சி விட்டுட்டு வரவங்களையும் வந்து ஏதாச்சும் சொல்லி வந்து எப்பயும் போல் சமாளிச்சுக்கலாம்னு நினச்சிட்டு ஐயா பண்ணிட்டுருக்காரு. பட் அவள் அதுக்குமே ஆப்பு வச்சு விட்றா. ஸோ வேறு வழி இல்லாமல் அவகிட்ட போய், பேபி நீ வந்துட்டு உனக்கு கொடுத்த ஃப்ளாட்டை கொடு, நம்ம அதை வச்சு இப்போ வந்துட்டு காசு வாங்கிடலாம், நான் அதுக்கப்புறம் உனக்கு ஃப்ளாட் கொடுக்குறேன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த ஃப்ளாட் எனக்குன்னு சொன்ன, நீ காசு வராமல் என்ன வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படி புரியாமல் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறான். இப்போ நீ வந்துட்டு பேசாமல் லோன் வாங்கலாமேன்னு சொன்னதும், லோன் வாங்குறதுக்குனால
ஏதாச்சும் அடமானம் வைக்காமல் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லோன் வாங்குறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அந்த டேசிட்ட நீ வந்துட்டு இப்போ இதை கொடுத்தேன்னா இதை விட டபுளாக தான் உனக்கு கொடுப்பேன், உன்னோட பாக்கெட் மணியுமே மாதத்துக்கு 3 மில்லியன் ஆக்குறேன்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் நான் வந்துட்டு உனக்கு காசு வந்து இப்போ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்துடும், லோன் வந்துட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே உள்ளே இருக்கவங்களோட அங்கே அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கான் அந்த ஃபோன் மூலமாக அங்கே அனுப்புறதுக்காக. அப்போ அங்கே வந்துட்டு உள்ளே இருக்க அந்த செக்ரட்டரி பேர் எல்லாத்தையுமே சொன்னதுமே என்ன இது நம்ம பொண்டாட்டியோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கதவை திறந்தா பார்த்தா இவ தான் உட்காந்துருக்கா. அதை பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓ என்னோட பொண்டாட்டியோட காரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, கம்பெனியோட கார் தானே, அதை யூஸ் பண்ணிவிட்டு நீ வந்து ஏன்ட்டவே காசு பறிக்க பார்க்குறியா, நீ இப்படி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவ்வளவே மாட்டிகிட்டேக்கான். அப்போ ஹீரோயின் அப்படியா நீ அவளை என்ன பண்ணுவேன் என்னமோ சொன்னையே, என்ன சொன்ன நீன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோதான் ஹீரோயினை கண்ணு முன்னாடி வந்து பார்த்ததுமே கை காலில் எல்லாமே அங்கே நடுங்க ஆரம்பிச்சிருது. செத்தண்டா சாமி இன்னைக்கு முடிஞ்சிச்சு என் ஜோலின்னு சொல்லிட்டு தலையை கவுந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். பார்த்தேல என் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு இன்னமே திமுறை நம்ம ஹீரோயினை பார்த்து பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வச்சதுமே கீழே போய் விழுந்துடுறா. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிருது. இப்போ ஹீரோயின் என்னப்பா என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தா என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன அவரை வந்து செடியூஸ் பண்ணி ஏன்ட்டு வந்து பறிக்கலான்னு பார்க்குறியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சேர்ந்து அங்கே வந்து பேசினதுமே அவன் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு வாய அடைச்சிடுறான். அவன் வந்துட்டு தெரியாமல் ஏதோ பேசிட்டா, ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன வந்துட்டு இவன் வந்து இவட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அடப்பாவி உண்மையான பொண்டாட்டி இவதானா, பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே இந்த வப்பாட்டிக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அவட்டே பேசிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த மியாக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு அவளை மேரேஜ் பண்ணிட்டு என்னை ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்ம சொன்னது கரெக்ட் தான் பா, இவ ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ எதுக்காக அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சுக்குது மேரேஜ் ஆகி 3 வருஷத்துல இருந்து அப்போ இருந்தே இவ கூட சேர்ந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கான். ஸோ என்றைக்குமே ஹீரோயின் அவன் உண்மையாக லவ் பண்ணதில்லை, காசுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமே உன்ன மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நீ எனக்கு பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத அவ சொல்கிறா. நீ எனக்கே துரோகம் பண்ணுவியா என்னோட காசை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன பேசிட்டு இருக்க பேபி, நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ இல்லாத சோகத்தினால தான் இப்படி நடந்துருச்சு, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை வந்து விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அவன் மண்டி போட்டு வெக்கமே இல்லாமல் அங்கே வந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுச்சேக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த முய்யாவோட மூஞ்சில் கடுக போட்டால் வெடிச்சிடும் போல அப்படி சிறு சிறு நின்றுட்டுருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஒருவேளை நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்தவ இவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா எப்படி ஆனா, இவனே அவன் முன்னாடி வண்டி போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரிங்க, நீங்கள் டேஷன் குரூப்போட ஓனர் அப்படின்ற சைட்டு அவள் பேசினதும் அப்படியா நீ டேஷன் குரூப்போட ஓனரா, நீ யாரு அப்படின்ற சைட்டு அவள் கேட்கும்போது அவனால் எதுவும் பேச முடியலை. அப்போங்க அவே நீ என்ன அப்படின்னா எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறது கன்ஃபார்மான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, இதனால் ஓனரோட பேர் தான் கெட்டு போகும், உன் கம்பெனி தான் ரொம்ப லாஸ்க்கு போகும், ஸோ எனக்கு வந்துட்டு காசு கிடைக்க போகிறது கன்ஃபார்ம் தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு ஷேர் வந்து கிடைச்சிதானே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி வேற உனக்கு நினப்பு இருக்கா, நீ இவளுக்காக வக்காலத்து வாங்கி ஆஃபர் வச்சுட்டு பேசிட்டு இருந்த பார்த்தியா, எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட கிடைச்சிருச்சு, இந்த பார்த்தியா நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி லாயருக்கு அனுப்பிட்டேன், ஸோ லட்சணத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, மரியாதையோட நீ வந்து இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை யாருக்குமேவும், இல்லை கோர்ட்டுக்கு நான் வந்து இழுத்தேனா நீ கோர்ட்டில் வாதாடுறதுக்கு காசு கூட இல்லாமல் தெருவில் பிச்சை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் மேட்ரிச்சேக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே பயந்து போயிட்டு பயமாயிருது. ப்ளீஸ் பேபி என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாமல் வந்துட்டு மிஸ்டேக்காக பேசிட்டேன், இவளோட பேச்சை கேட்டு தான் பேசிட்டேன்னு சொன்னதும் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, எல்லாமே நீ வந்து பண்ணிட்டு கடைசியில் ஏன் மேலே பழைய தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவகிட்டையுமே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு நீ என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உங்கள் மாதிரி ஆளுகிட்ட எது எனக்கு பேச விருப்பம் கிடையாது, நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு இவளோட சேர்ந்து என்ன வேணாலும் கூத்தடின்னு சொல்லும்போது இதான் உன்னோட முடிவான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, இதனால உண்மை நான் செத்து போயிட்டேன்னா நீ மட்டும் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக உன்னையுமே சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதுமே எனக்கு வேற வழியே கிடையாது, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் இதான் உன் முடிவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும் அவ்வளோதான் அவளோட வித்தையை காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காய் போயிட்டு இது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதுமே நீ என்ன
நினைச்சிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து புடிச்சிருப்பேன். எத்தனை பேர் என்ன ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பானுங்க. அவனுங்கிட்ட எல்லாம் நான் தப்பிக்கணும்னா என்னோட ஸ்கில்ல வந்துட்டு நான் கத்துக்காம இருக்க முடியுமா சொல்லு? அதை வச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்ணுனா நீ ஈஸியா கைய வைப்ப, நான் வந்து பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்றத சொல்றா. ஸோ அவனுக்கு வேற வழியே இல்லாம போயிருது. மாட்டிக்குவோம் போலீஸ்லாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அவன் அங்க இருந்து ஓடும்போது பார்த்தா இப்ப இவன் லோன் வாங்கினான் இல்லையா அந்த அவனுக்கு குரூப் அங்க வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிடுறான். நீங்கப்பா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க, நீ இப்போ வந்துட்டு காசு வாங்கினியே அந்த காசை கொடுன்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கடன் வாங்கினேன்னு சொன்னதும் ஆமா வாங்கின கடனுக்கு நீ காசை கொடுன்னு சொல்லும் போது அப்பாங்க நீ வந்துட்டு இல்லைன்னா ஃப்ளாட்டை வந்து எடுத்துட்டு போயிடும், அந்த ஃப்ளாட் தானே நீ அடமானம் வச்சு வாங்கியிருக்கன்னு சொன்னதும் நீங்க என்ன வந்துட்டு ஏன் ஃப்ளாட் எதுக்காக எடுக்கிறீங்க? காசு வாங்கினது அவன்னா அவன் கூட வந்துட்டு நீங்க என்னமாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போ ப்ளீஸ் நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஹீரோயினை காலை பிடிச்சவங்க கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு. உடனே இவனுமே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் போடா வந்து ஃப்ராடு பெயிலன்ற மாதிரி தான் அமைதியா நின்றுட்டு இருக்கா. அவனுங்க பார்த்தா அங்க ரொம்பவே கூலா அங்க போயிட்டு உள்ள இருக்க எல்லா திங்ஸையுமே இவளோட தூக்கி அங்க போட்டுட்டு கதவையுமே மூடி சாவி எடுத்துட்டு வந்துடுறாங்க. உள்ள இருந்த எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாமே தூக்கிக்கிறாங்க. அப்ப அங்க அதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாமே நீங்க வந்து வட்டி கட்ட வேண்டியதுக்கு எடுத்துக்கிறோம், நீங்க கொடுக்க வேண்டிய காசுக்கு ஃபிளாட்டையுமே எடுத்துக்கிறோம் அப்படின்ற சொல்றாங்க. அதை கேட்டுட்டாவ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எதுக்காக என்னோட வந்துட்டு வீட்டை நீங்க எடுத்துட்டு போறீங்க? வாங்கினது இவன் தானே, இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இவனை காலை வேணாலும் உடைச்சிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உனக்காக நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன், நீ வந்து காசுக்காக என்னவே தூக்கிறீடான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். பட் அங்க கடைசியில பார்த்தா பொண்டாட்டிக்கு வந்து துரோகம் பண்ணி நடுத்தருவில் பிச்சை எடுக்கிற லெவலுக்காக வந்துடுறான். அவங்க சொந்தக்காரவங்களுக்குலாம் அதை பார்த்துட்டு என்னடா பண்ணுறது, பணம் நினச்சி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நாசமாக போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்றைக்குமே வந்துட்டு இந்த சொந்தக்காரவங்களை மட்டும் நம்பவே கூடாது, நண்பர்களை நம்பலாம், உங்களை மாதிரி துரோகிகளை கிடையாதுன்னு அவ சொல்கிறா. இவங்களும் தான் கார் எல்லாமே சேர்ந்து உடைச்சாங்க, அப்போ இவங்ககிட்டயுமே நீங்கள் காம்பன்சேஷன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே மியாவோட அம்மா ஏற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படியே உங்களை நான் விட்டுவே நினைக்கிறீங்களா? நீங்களுமே கோர்ட்ல வந்துட்டு ஆர்டர் வர்றதுக்கு ரெடியா இருங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு வைக்காம இருக்கலாம், என்னைக்குமே நீங்க வந்துட்டு எதிரிகளாவே இருங்க, உறவுக்காரங்களா மாற வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. பட் இருந்தாலுமே ஒன்றும் முடியலை. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவள் டிசைட் பண்ணிடுறா இதுக்கப்புறம் இவங்க யாரோட உறவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு புது அவார்டு வந்து கிடச்சிருக்கு, நீங்கள் திரும்ப ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி என்ன நான் அந்த ஷென்யூன்னு சொன்னதும் அவனுக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து டைவர்ஸுமே கிடச்சிருது, அவன் பண்ண சீட்டிங் வேலைக்கு 4 இயர்ஸ் வந்து தண்டனையுமே கிடச்சிருக்கு மேடம்னு சொல்கிறாங்க. சரி அவங்களோட நிலைமைன்னு சொன்னதும் இவ்வளோ எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கு காம்பன்சேஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்களுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது, பிஸ்னஸை பார்த்து நான் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதுதான் என்னோட லைஃபோட வந்து குறிக்கோளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஒரு கூலாக காப்பி எடுத்துகிட்டு போய் அங்கே அங்கே வந்து நின்று அப்படியே வந்து வெளியே வியூவை பார்த்துட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.